மழை காலம் தான் பேர். ஜென்ரலாக இந்த தீபாவளிக்கு முன்னாடிலாம் சரியான மழை பெய்யும். இப்போ சுட்டரிக்கும் வெயிலாக வந்து பிச்சு எடுக்குது. மழை பெய்யறப்ப ஷாப்பிங் மழையில் போகணுமான்னு நினைப்போம். அந்த மாதிரி வெயில் அடிக்கிறப்பையும் வெளில போக முடியாது. ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் தான். ஓவர் எக்ஸ்ட்ரீம் வெயிலும் கஷ்டம் தான், எக்ஸ்ட்ரீம் மழையும் கஷ்டம் தான். ஏன் சோகமா? இப்போ சைட்டுக்கு போயிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் எங்கே கிளப்பி கூப்பிட்டு போகிறேன்னா, பிள்ளைங்க வந்து பங்க் பெட்டு கேட்டுச்சுங்க. அந்த பங்குக்கு வந்து பெட்டு போடணும். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க பெட் இல்லாமல் இலவம் பஞ்சு பெட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னாங்க. ஸோ அதை போய் விசிட் பண்ண தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி போகிறோம். போய் அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஜாலியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி செந்தனியபுரத்தில் இருக்க தீக்ஷினி பெட்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, இலவம் பஞ்சு பெட்ஸ் பார்க்க வந்துருக்கோம். எங்கள் அம்மா ரொம்ப நாளாகவே இளம் பஞ்சு பெட் எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கும் அதை யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஹீட் பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ண நல்லாயிருக்கும், நார்மல் பெட்டோட சூப்பராக இருக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்களும் நிறையா பக்கம் தேடினோம். பட் எங்களுக்கு வந்து சரியான பியூரான மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. நாங்கள் அதனால் அப்படியே விட்டுட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு பங்க் பெட்ஸ் வாங்கலாம்னு சொன்னப்போ எங்கள் அம்மா 2 பெட்டு போடுறோம், பிள்ளைங்களுக்கு ஹீட் அப்சர்வ் ஆயிரும், ரூம்குள்ளே வந்து சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம இலவம் பஞ்சு பெட்டு வாங்கலாம்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ தேடுறப்ப தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன், தீக்ஷினி பெட்ஸோடது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூர் இலவம் பஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ஏன் வந்து நம்ம இங்கே வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இவங்க வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர், ஓகேங்களா? நம்ம வெயிலில் வந்து இலவம் பஞ்சு அப்படின்னு சொல்லி வாங்குறதெல்லாம் வந்து மிக்சடாக இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க செல்லர் அவங்க வேறு பக்கம் வாங்கியிருப்பாங்க. இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ பேஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்து செக் பண்ணியே வாங்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இலவம் பஞ்சு தான் அவங்க வந்து பேஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வெளில வாங்குற பெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தை வச்சு தான் வாங்குவோம். ஒரு 8 இன்ச்சுன்னு வச்சுங்களேன். இதை பார்த்து தான் வாங்குவோம். இதுக்குள்ளே இந்த ஈக்குவலண்ட்டாக பஞ்சு இருக்குமானா இருக்காதாமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் பஞ்சை மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பேக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸாக போட்டால் கூட உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக போடலாம். நாங்கள் சின்ன பாக்ஸாக போட்டோம்னா எல்லாம் டைட்டாக தான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் 10 இயர்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நீங்கள் மிக்சடு யூஸ் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக வந்துடும் சொன்னாங்க. அவர் சொல்கிறப்ப சரசு சொன்னால் நாங்கள் வாங்கினோம் ஒரு 1500க்கு ஒரு பெட்டு வாங்கினோம். அவங்க இலவம் பஞ்சு தான் கொடுத்தாங்க. 2 மாதத்தில் எங்கள் அப்பா அப்படியே படுக்க அது உருண்டுருச்சு அந்த பெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பவுட்ரு மாதிரி தூளாயிரும். அதுக்கப்புறம் இது டிஸ்போஸ் தான் பண்ணும். அதுதான் ஒரிஜினல் இலவம் பஞ்சோட குவாலிட்டின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டவுட்டாக இருக்கா? நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், உள்ளே தான் நாங்கள் இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் உங்களோட காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் வாங்குற பெட்டோட இது குவாலிட்டி கம்மி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெட்டுக்கு ஈக்குவலான காசும் கொடுத்துறாரா, இன்னொரு பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துறேன்னு இருக்காரு. இந்த மாதிரி பெட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு வாங்கணும். இதை பார்த்தா எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. இவங்கள்ட்ட 2500 பெட் இருக்குது, இலவம் பஞ்சு பெட்டு. அது மட்டும் இல்லாமல் கிங் சைஸு, கியூன் சைஸு, இரும்பு கட்டலுக்கு, அது இல்லாமல் நீங்கள் எந்த சைஸு கேட்டிங்கனாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, திருச்சியிலேயே இவ்வளோ ஸ்டாக்ஸ் ஆன பெட் இவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதோட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சில் தலவாணி செஞ்சு கொடுக்குறாங்க, ப்ரெக்னென்சி பில்லோ செஞ்சு தராங்க. எது வேணாலும் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டி. அவங்கள்ட்ட கேட்டேன், நாங்களும் தான் பெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறது லேட்டெக்ஸ் பெட்டு, ஸ்ப்ரிங் பெட்டு, கோயர் பெட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் ஏன் இந்த இலவம் பஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா, உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். பஞ்சிலே வந்து ரொம்ப நேச்சுரலான பஞ்சு வந்து இலவம் பஞ்சு தான். அதை நாங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி யூஸ் பண்ணுறப்ப உங்கள் பாடி ஹீட்டெல்லாம் கம்பல்சரி ரெடியூஸ் ஆகிரும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படுக்கிறப்ப அந்த உடம்பு என்ன சொல்கிறது, அந்த அசௌகரியம்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இலவம் பஞ்சு. இந்த அண்ணன் தான் இப்போ பெட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கையில் இருக்குது பார்த்தியா, இதை தண்ணியில் போட்டு முக்கினாலும் தண்ணி அப்சர்வே பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், விளாட்றதுக்கே அழகாக இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் பஞ்சு, எவ்வளோ பஞ்சு நம்ம வைக்கிறோம், என்ன சைஸ்ன்றது பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்று, ஆனால் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சார் சூப்பராக இருக்குல்ல, இது மாதிரி வாங்கி படுத்துருவோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி தோணுது. அவங்க ஃபுல்லாக பஞ்சு தான் அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸராக பஞ்சு வச்சு தான் தைச்சிட்ருக்காங்க. நாங்களும் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், தண்ணி டெஸ்ட் பண்ணுவோமா, இந்த பஞ்சு வச்சுருக்காங்க, இந்த கிளாஸ் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இந்த பஞ்சை முக்கி காட்ட போகிறாங்க. ஃபுல்லாக அப்படியே டிப் பண்ணிட்டாங்க. தண்ணி வெளில ஓவர்ஃப்ளோ தான் ஆகும், உள்ளே வந்து இதாகாது. ஆமாங்க,
அவர் இன்னும் கொஞ்சம் கூட அமுக்கி பார்த்துடலாம். ஆமாக்குன்னா அது தண்ணி வெளியே தான் ஊற்றும் வழியே உங்களுக்கு ஆமாம் இருக்காது. இது வந்து இப்படி பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கையில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த இலவம் பஞ்சு பெட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பங்க் பெட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பெட்டு வாங்கலாம், கட்டில் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் மேனுஃபேக்சரை தேடி வரணுன்றப்போ இங்கே வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கட்டிலை ரெடி பண்ணிட்டு நம்ம பஞ்சு மெத்தையை தூக்கிடலாம். ஓகே, வணக்கம். இது 20 இயர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இலவம் பஞ்சு மெத்தையில் ஃபஸ்ட் கோடி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு கூட செகண்ட் கோட் நாங்கள் போட்டு விற்றதே கிடையாது. அதை இவ்வளோ பெட்டு நாங்கள் வச்சதுக்கு காரணம் இந்த ஒரு பெட்டு உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை நம்பிக்கையை வச்சா வரும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணிவிட்டு பண்ணாலே பெட்டு 100% முழு திருப்தியாக போயிடணும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பெட்டை வந்து செதுக்கியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து 20 இயர்ஸாக வந்து ஒரே தொழில் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரே வேலை செய்யணும். நம்ம அவ்வளோ அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை சர்க்கிள் அத்தனை பேரையுமே எங்கள் கொண்டு வருவீங்க. அதுதான் எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதாவது வாங்க, தேங்க்யூ. ஃபோன் பண்ணால் பெட்டை போட்டுருவோம் அப்போல்லாம் அண்ணன் சொல்லவே இல்லைங்க. நல்லா வச்சுங்க. அவங்க குவாலிட்டியில் 100% அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறனால மட்டும்தான் நேரில் வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபையோட வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் மீது வைக்க நம்பிக்கையே நிச்சயம் வீண் போகாது. இவங்க இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக 20 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 20th இயர் செலிப்ரேஷனுக்காக நிறைய ஆஃபர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இலவம் பஞ்சு பெட்டு வாங்கினோம்னா பெட்டுக்கான ஜிப் கவர் ஃப்ரீ, அதோட சேர்த்து 2 தலைவாணி தராங்க. திருச்சிக்குள்ளே நீங்கள் எங்கே பெட் ஆர்டர் பண்ணாலும் அவங்க ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வர தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நியர்லி 3 months இந்த ஆஃபர் இருக்குங்க. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருந்துச்சு பெட் குவாலிட்டி. இதுதான் உங்கள் ஸ்டிச்சிங் யூனிட்.